இது யாரும் ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டவும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சா. அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க. இது வந்து ரொம்ப சீரியஸ், கரெக்டா பதில் சொல்லணும். ஒரு பெரிய காடு, அதுல ஒரு பெரிய மரம், மரத்து மேல ஒரு குட்டி குரங்கு பாவம், கீழே வந்து ஒரு புலி அந்த குரங்கு சாப்பிடறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு. சரி நைட் ஆச்சு, அந்த குரங்கு தூங்கிடுச்சு. விடிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, அந்த பாவம் குட்டி குரங்கு என்ன செய்யும்? எப்படி இறங்கும் தெரியலையே. இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல, அந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? கண்ணுல போயிருக்கா பள்ளத்துக்கு திட்டின கழுத்து மேல வரும். உன் பொய்யினாலதான நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். பரதேசி போயில. ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150டா. இந்த வந்துடுறேன். வணக்கம். என்னாச்சு ஷின்சான்? உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் மேடம். மேரி மேரி ஹாப்பி பர்த்டே மேடம். ஒரு ஹாப்பி பர்த்டேவை கூட உன்னால ஒழுங்கா சொல்ல முடியாத ஷின்சான்? பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டே என்ன விஷ் பண்றதுக்காவது வந்து அதுவே சந்தோஷம். கிறிஸ்துமஸ்க்கே இப்படிதான் மேடம் சொல்லுவாங்க, கேட்டது இல்லையா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர ஷின்சான்? ஒண்ணே இல்ல. இது டாய்லெட்ல யூஸ் பண்ற ஏர் ஃப்ரெஷனர் ஆச்சே. கரெக்ட். செம்ம சார்பு மேடம், நீங்க பட்டனை கண்டுபிடிச்சீங்க பாருங்க. இத எடுத்த இடத்துலயே கொண்டு போய் நீயே வச்சிடு. வரதுக்கு முன்னாடி உன் கைய கழுவிட்டு வா ஷின்சான். என்ன மேடம் இப்படி திருப்பி கொடுத்துட்டீங்க? நான் வேணும்னா வேற கிஃப்ட் கொண்டு வரட்டுமா? எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்லை. நீ விஷ் பண்ணதே எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் சகிக்கல. உங்களுக்கு சீக்கிரம் வைக்கிறதுக்காக நான் வேணும்னா ஒரு டைமண்ட் செட் இல்லனா ஒட்டியான கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், இங்க இருந்து கிளம்பு போதும். என்ன மேடம் முறுக்கீங்க? நான் வேணா உங்களுக்கு நெத்தி சுத்தி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? எதுவும் சொல்லாத, முதல்ல உன் கிளாஸ் ரூமுக்கு போ. என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு, இல்லனா விளையாடு. உங்களுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே, எனக்கு வருத்தமா இருக்கு. நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டான். அந்த பாவம் அவளை சும்மா விடாது. நான் கும்புற சாமி உண்மையிலே சத்தி இருந்தா அந்த மாரியாத்தாவ வாயிலே குத்தாம விட மாட்டான். வாய் மேல குத்துறதுக்கு மாரியாத்தா என்ன மைக் டைசனா? பெருசு ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமதான் கேக்குறேன். ஜதி சரியில்லை சுதி சரியில்லை பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பிரியாணில பீஸ் இல்லன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுவோம் வாங்க, அது ஒரு தர்மம் இருக்கு. தயிர் பச்சடி வைக்கணும் தயார் பண்றீங்களா? பண்ணுங்க, அது ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஓஹோ